சட்டியில் தான் அகப்பையில் வரும். என்ன நீ கர்த்தரோட வீட்டை கட்டு, கர்த்தர் உன்னை கட்டுவார், தசவாங்க கொடு, காணி கொடுன்னா வேலையே இல்லையே அவனுக்கு. இந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு தான் நம்மக்கிட்ட வரான். அவங்ககிட்ட மறுபடியும் நான் இதே ஸ்டோரி சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு இங்கே வரணும்? இல்லை சொல்கிறேன், அதுக்குன்னு கொடுக்காமல் இருக்காங்களா, இல்லை நான் தான் வாழாமல் இருக்கேனா? ஆனால் அது சொல்கிற ஒரு விதம் இருக்கிறதே, அவன் வர்றவனே 1000 பிரச்சனை வருவான். அவன் அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிடுவான். வந்து அவங்ககிட்ட இதில் சேரு அதில் சேருனாக்கா ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு சொன்னானாக்கா என்ன ஆகுறது? எந்த ஒழியத்தையும் நான் கரை சொல்ல, எந்த ஒழியத்தையும் நான் கொச்சப்படுத்தி பேசலை. அதெல்லாம் ஒழியமே கிடையாதுன்னு சொல்ல. அவங்கள கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கலாம், அப்படி நடத்தியிருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ணணும். அதுதான் சபை ஊழியம் வேறு, சுவிசேஷ ஊழியம் வேறு. இது நேர பரலோகத்துக்கு கொண்டு போகிற தலைவாசல். அது விழிப்புணர்வு கொடுத்து உள்ளே கொண்டு வரும். ரட்சிக்கப்பட்டவரை அனுதினம் சபையில் கர்த்தர் சேர்க்கிறார். நல்லா புரிந்து